என் நாமத்தினால் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்து நான் வாசிக்கிறேன். இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியில் தியானித்தோம். 53:10 கடைசி பாட்டை நாம் தான் பார்த்தோம். நான் முழுமையாக வாசிக்கிறேன். 10 கர்த்தரோ அவரை நொறுக்க சுத்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். நமக்கு இதுதான் தியானித்தோம். கர்த்தருக்கு சித்தமானது கவனிங்கள், அவர் கையினால் வாய்க்கும். இதுதான் நம்ம பாடு. நம்ம அப்படி கர்த்தருக்கு அந்த லேட்டர் பாட்டு மட்டும் அப்படியே எல்லாம் வாசிக்கலாமே. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். மீண்டும் ஒரு விசை, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இந்த காரியம் காலையிலே தியானித்தோம். மீண்டும் காலையில் வராதவங்களுக்காக மீண்டும் சிம்பிளாக சொல்லிட்டு நாம் கடந்து போகிறேன். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு அவர் மரணத்தும் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்ட தரிசனம். அந்த தரிசனம் ஏசாயாக்கு அவர் என்ன, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் சொல்லி கிறிஸ்துவை குறித்து ஒத்திருக்க சொன்ன வார்த்தை இது. இந்த வார்த்தை அவரால் நிறைவேறிச்சு. ஆனால் இந்த சத்தியத்தின் வார்த்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இது செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. இட் மீன்ஸ் இயேசு கிறிஸ்துக்கு சித்தமானது எதுவோ, நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து கொண்டது எதுவோ அது அவர் கையினால் வாய்க்கும். இது என்ன நம் தலைப்பு பார்த்தோம். நம்மை குறித்து நேற்று என்ன கர்த்தர் திட்டமிட்டாரோ, நம்மை குறித்து நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் கர்த்தர் நேற்று என்ன திட்டமிட்டாரோ, நாளை திட்டமிட்டதை தன் கரத்தினால் செய்து முடிப்பார். இதுதான் நம் தலைப்பு. அல்லேலூயா. என்ன திட்டமிட்டாரோ நேற்று, உங்களை குறித்து அழைக்கப்பட்டவர்களை குறித்து, தம்மை தொழுது கொள்கிற மக்களை குறித்து, தம்மை ஆராதிக்கிற மக்களை குறித்து, தம் வழியில் நடக்கிற மக்களை குறித்து என்ன திட்டமிட்டாரோ அதை வருங்காலத்தில் திட்டமிட்டதை அவர் கரத்தினால் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இதுதான் உண்மை. அழைக்கப்பட்ட எல்லா மக்கள் மேல் தேவ திட்டம். அழைக்கப்பட்டவங்க ஆர்தனையோடு ஒரு வாழ்க்கையோடு வாழ்ந்து முடிப்பதினால் தேவ திட்டத்தை அநேகர் முழுமையாய் பெற்றுக்கொள்ள. இஸ்ரேல் மக்கள் குறித்து பெரிய தரிசனம். நீ நட லிபோனம் தொடங்கி எத்தனையோ வரைக்கும் நடந்து இதெல்லாம் உங்களுக்கு தருவேன்னு சொன்னாலும் அவங்க அதெல்லாம் சுதந்திரிக்க முடியல. குறிப்பிட்ட சில இடத்துல தான் காண சுதந்திரிச்சாங்க. கானான் தேவ தரிசனத்தை முழுமையாக இஸ்ரேல் மக்கள் சுதந்திரிக்க முடியல. நீ எவ்வளோ இருக்கு, ஆனால் சுதந்திரிச்சது கூட பின்னாளில் அதை இழந்து போயிட்டாங்க. அதனால் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்காரு. ஒரு மனிதனை கர்த்தர் அழைச்சாலே அந்த மனிதன், நல்லா கவனிங்கள், ஏதோ ஒரு ஆக்ஷன் கிடையாது, திடீர்னு சர்ச்சைக்கு வந்தது கிடையாது. பைபிள் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிஞ்சு கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பைபிள் சொல்லுது, தாயின் கருவையில் இருப்பதற்கு முன்பாக உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொண்டார்னா, பைபிள் சொல்லுது அவர் திடீர்னு கிடையாது. தேவன் எதை நம்ம வாழ்க்கையில் திட்டமிட்டாரோ அதை தான் ஒரு கால வரும் ரட்சிப்பு மூலம் நிறைவேற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் காலையில் ஒரு மனிதனை குறித்து நாம் பார்த்தோம். அவர் வாயில் சொன்னதை சாலமோன் ஜெபிக்கிறார். எங்கள் தகப்பனுக்கு உன் வாக்கினால் என்ன சொன்னீரோ அதை கரத்தினால் நீ செய்தீர் என்று சொல்லி தாவீது குறித்து நாம் காலையில் என்னென்ன எந்த சூழ்நிலை சொன்னார், எப்படி சொன்னார், எப்படி நிறைவேற்றின, தாவீதுக்கு ஏன் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார் சொல்லி நம்ம காலை பார்த்தோம். இன்றைக்கு மாலைக்கு ஒரு நேரம் நம்ம கொஞ்சம் ஒரு சப்ஜெக்டை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், யோசுவாவின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். யோசுவா 21. நான் கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். 21 296 பழைய ஏற்பாடு. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. கவனிங்கள், நான் மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேற்று. வாயில் சொன்னதை எப்படி கரத்தில் செய்து முடித்தார் என்று இங்கே சொல்கிறேன். 43. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணிட்ட தேசத்தையெல்லாம் கொடுத்தார். கொடுத்தார்னா எதில் வரும்? கேவ், கொடுத்தார். அவர் கரம் கொடுத்தது எதுவுமே சாதாரணமாக கிடையாது. கொடுத்தார் என்ற வார்த்தை, கொடுத்தார்னா எப்படி வரும்? போட்டார் வேற, கொடுத்தார் வேற. பாருங்க, அது ஒரு வேளை எழுத்து. அவர்கள் அவைகளை சுதந்திரித்து கொண்டு அவைகளை குடியிருந்தார்கள். மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பார பண்ணினார். அவருடைய எல்லா சத்துருக்களில் ஒருவரும் அவர்களுக்கு முன்னாடி நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். இது எப்படி? அப்படி மறைமுகமாக எழுதாவிட்டாலும்
அவர் இஸ்ரேல் மக்களுக்கு என்ன சொன்னாரோ, அவர் இஸ்ரேல் மக்களுக்கு குறித்து கர்த்தர் என்னெல்லாம் செய்யணும் சித்தமாக இருந்தாரோ ஒரு காலத்தில், அது ஒரு காலம் வரும்போது அவர் கரத்தினால் நிறைவேற்றினார். அல்லேலூயா. இன்னும் சில நேரங்களில் சிலருக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கும், தரிசனம் கிடைக்கும், சொப்பனம் கிடைக்கும், ரெவலேஷன் கிடைக்கும், சத்தியத்தில் உணர்த்தப்படுவார்கள். அது அந்த நேரத்தில் நிச்சயமாக எல்லா மக்களுக்கும் கர்த்தர் பேசியிருப்பார். ஆனால் பேசின எல்லா வார்த்தையும் எல்லாரும் சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லி சாத்தியமே கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் தரிசனமே கிடையாது. தரிசனம் என்னன்னா, அம்மை குறித்து ஊழியத்தை குறித்து உங்களுக்கு தரிசனம் வேணாம், அது ஊழியக்காரர் கர்த்தர் போட்டுருவார். உங்களை குறித்து ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும், என்னை எதற்காக கர்த்தர் அழைத்தார், என் மேல் கர்த்தருடைய திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது தான் நமக்குரிய பங்கை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நமக்கு அந்த எண்ணெய் இல்லாத பட்சம் தேவனால் கொடுக்கவே முடியாது. நம்ம கரெக்டாக இதுதான் என் வழி, இதுதான் என் வேலை, இதுதான் இப்படி தான் நான் நினச்சேன்னா அது கேட்டது போல என்ன நான் ஆயத்தம் பண்ணுவேன், கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கை ஒரு காலத்தில் ஒன்றாயிடுச்சு, திடீர்னு வேற போகும்போது பல வழியில் பேசி நம்மளுக்கு உணராமல் போயிடும். அதுதான் விஷயமே. கவனிங்கள், இதில் ஒரு வார்த்தை கிடைச்சது, கவனிங்கள். நான் இன்னைக்கு இதுதான் நான் சொல்ல போகிறேன், நல்லா கவனிங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு சொல்லி இந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேற்றி. நல்ல கவனிங்கள். இந்த காலம் யோசுவாவின் காலத்தை பறித்து கொஞ்சம் பேசுகிறேன். அந்த நாளில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லாமே கிடைச்சது. அவர் நடாத தோட்டங்கள், அவர்களுடைய நிலங்கள், அவர்களுடைய பண்டக சாலைகள், அவளுடைய மிருக ஜீவன்கள் எல்லாமே கர்த்தர் இலவசமாக ஈவாக கானான் தேசத்தை எல்லாருமே அனுபவிக்கும்படியாய் ஈவாக கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது, எதனாலே கொடுத்தார். எப்பொழுதுமே சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருந்த வார்த்தையை நான் தருவேன்னு சொன்னாலும் நம்மளோட வாழ்க்கை அதுக்கு ஏற்றது போல் மாறாவிட்டால் கர்த்தர் கொடுக்கவே முடியாது. எத்தனையோ பேர் கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைச்சாலும் ஆசீர்வதிக்க முடியாது. எவ்வளோ பேர் நல் வார்த்தைகளை சொல்லப்பட்டும் அந்த நல்வார்த்தையை சுதந்திர கர்த்தர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே செய்து முடிக்க மாட்டார். கர்த்தர் சொல்லிட்டா அதுக்கு ஏற்றது போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் போது தான் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியப்படும். நினச்சா நானே மெதிச்சிடலாம், இல்லை நான் உயர்ந்துடலாம், ரெண்டு தான் இருக்குது. எத்தனையோ நேரத்தில் நம்முடைய குறைவுகள் தேவ நிறைவை பெற்றுக்கொள்ளாமல் நம்ம ஓடுறோம். அப்படி தான் இஸ்ரேல் மக்களை குறித்து இங்கே என்ன எழுதிக்குதுன்னா, நான் மறுபடியும் வாசிக்கிறேன் 44, கர்த்தருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி இல்லாமல் அவளை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். 43, இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் அவர்களுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசம் யார். இப்போது பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, பிள்ளைங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. நல்ல கவனிங்கள், பிள்ளைங்க நல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஏறத்தாழ 31 ராஜாக்கள் அழிச்சிட்டாங்க. நல்ல கவனிங்கள். நம்மளுடைய எப்பவுமே நம்ம சத்தியம் சொல்லி கொடுப்பது 2 விதமான ஜாதி, 2 விதமான கூட்டத்தை அழிச்சா. 1 எமோரியர் தேசம், 2 கானான் தேசம். இதுதான் ஜெயிச்சாங்க. எல்லாம் கானான் தேசம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்கள். நம்ம சொல்கிற சத்தியம் எமோரியர் தேசம், கானான் தேசம். எமோரியர் தேசம் யோர்தானுக்கு இப்பால இருக்கிறது, கானான் தேசம் யோர்தானுக்கு அப்பால இருக்கிறது. எமோரியர் தேசத்தை ஜெயிக்கும்படியாய் மோசே கூட இருந்தார். அதை எமோரியர் ராஜாவை சீக்கோனும், பாசான் ராஜா ஓக்கும், அராராத் ராஜாவை கானானியர், இந்த 3 ராஜாக்களை யார் அழிச்சதுன்னா யோசுவோட சேர்ந்து மோசே அழிச்சிட்டு போனார். அது எமோரியர் தேசம். யோர்தானுக்கு இக்கரையில் இருப்பதெல்லாம் பாசான், அதெல்லாம் இக்கரையில் வராங்க. தரை தாண்டி மலை கடலாம் தாண்டி கானான் தேசம். கவனிங்கள், அதுதான் கானான் தேசம். ஆனால் இந்த 10 எமோரியர் கானானியர்னா யாருன்னா காம் என்ற ஒரு 10 ஜாதியோட தேசம். ஆனால் பைபிள் அப்படி பிரிச்சிருக்கு. கவனிங்கள், எல்லாம் கவனிங்களேன். அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ அவங்க சொல்கிறாங்க 31 ராஜாக்களை ஜெயிச்சு வந்த பிறகு நம்ம என்ன சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம தவறி போகிறது அடிக்கடி பாஸ்டர்னா நம்ம இப்படி பேசுகிறாரு ரைட்டில். நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன், யாருக்கும் சொல்ல சத்தியத்தை சொல்லி நான் காலையிலே சொன்னேன், எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ நம்ம நினச்சாலே நம்மளோட வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. அது மாத்திரம் மைண்டில் ஃபிட் பண்ணிக்கிங்க. எத்தனையோ பேர் வாழ்வை நினச்சோம் சீக்கிரமாக செத்து போயிட்டான், வாழ்வை நினச்சோம் தடுக்கி விழுந்துட்டாங்க, வாழ முடிஞ்சும் வாழாமல் இருக்கிறாங்க. நன்னாலே என் வாழ்க்கையை வாழ முடியாது, என்னால் என் பிள்ளைய வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, என் பிள்ளைய என்னை வாழ வைப்பேன் அப்படின்ற எண்ணமே நமக்கு என்ன கூடாது, இருக்கவே கூடாது. ஏன்னா நமக்கு கர்த்தர் பிள்ளை கொடுத்த இந்த பிள்ளையை வளர்க்கணும்னா யார் தரணும் கிருபை எனக்கு? அதை ஏசாயா சொல்கிறார், கர்த்தர் கொடுத்த என் குடும்பம், கர்த்தர் கொடுத்த பிள்ளை நாங்கள் யாருக்கு சாட்சியாக இருக்கிறோம்? இஸ்ரவேலருக்கு சாட்சியாக இருக்கோம்னு ஏசாயா சொல்கிறாரு. ஏன் அதை சொன்னேனே, காலையில் சொன்னேன்,
ராஜா பார், நான் கேதுரு மரத்தின் கீழே இருக்கேன், கர்த்தர் கூடாரத்து கீழே இருக்க சொல்லும்போது நாத்தான் சொல்றாரு, உன் இஷ்டப்படி கர்த்தர் செய், நீ ஆலயத்தை கட்டு என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, யார் கட்டக்கூடாது ஆலயத்தை? தாவீது கட்டக்கூடாது. அப்புறம் என்ன சொல்றாரு? உன் வீட்டை நான் கட்டுவேன். யாரை பார்த்து சொல்றாரு? தாவீதை பார்த்து. அப்பனா தாவீது நினைச்ச சபையை கட்டுவாருன்னு. கர்த்தருக்கு சபையை கட்டலாம் யார் நினைச்சாரு? பிகாஸ் he great king. உண்மையிலே கர்த்தர் அவரோடு இருந்தார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், கர்த்தர் குறித்து சாட்சி கொடுத்தார். அவர் பிறப்பதற்கு முன்பாக அவர் சாட்சி கொடுத்தார். சாமுவேல் மூலமாய் சவுலின் ராஜ்யத்தை கிழிச்சு உன் தோழனுக்கு கொடுத்துட்டான்னு சொன்னார். அது யாரு? தாவீது. அவரை என் சித்தமெல்லாம் செய்வான் என்று தாவீதுக்கு சாட்சி கொடுத்தோம். கயேவன் அவரோடு இருந்தோம். அவர் வம்சத்தில் தேவன் பிறப்பா இருந்தாலும் அதை அவர் செய்ய முடியாது. அவர் நினச்சிட்டு நான் ஆலயத்தை கட்ட போறேன். அப்போ யாரை சொல்ற, நீ ஆலயத்தை கட்ட முடியாது, நான் தான் உன் வீட்டை கட்டுவேன். நீ ராஜாவாக இருந்தாலும், நீ பெரிய ஆளாக இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ கட்ட முடியாது, உன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? உங்கள் அழைச்சது அழைப்புக்கு என்னவோ அதன்படி தான் வரணும். அதை சொல்கிறேன், அநேகர் கொண்டேன். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இன்றைக்கு அவங்க இருப்பதற்கு காரணம் யாருன்னா, இன்றைக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் யாருன்னா, அவங்க கிடையாது. 31 ராஜாக்கள் நேரம் போயிடுச்சு. 31 ராஜாக்களை அவர் யோசுவா மூலம் அழிச்சு வந்தாங்க. ஆனால் இஸ்ரவேல் மக்களால் ஒன்று சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? 7 வருஷம் பெரிய யுத்தம். எத்தனை வருஷம்? 7 வருஷம் பெரிய யுத்தம். அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? கானான்ல, எரிகோல ஸ்டார்ட் ஆகிட்டு நடந்து கொண்டே இருக்கு. அது முதல் தொடக்கம் எமோரியர் ராஜா கிட்ட ஸ்டார்ட் ஆகிட்டு சீக்கோன், பாசான், ஓக் அப்படி ஸ்டார்ட் ஆகிட்டு நடந்து கொண்டே இருக்கு. மோசே மரிச்ச பிறகு யோசம் நடந்து கொண்டே இருக்குது. பெரிய யுத்தம் 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 யுத்தம். ஆனால் அவங்க வாழ்க்கையில சொல்லவே முடியாது. என்ன சொல்ல முடியாது? யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் கேளுங்களேன். 11ஆம் வசனத்தை கடைசியா யோசுவா சொல்றார், பின்பே யோர்தானை கடந்து எரிகோக்கு வந்தீர்கள். கவுனிங்கள், இப்ப சொல்றாரு பாருங்களேன், பாருங்க. எரிகோவன் குடிகளும் எமோரியரும் பெரிசேரியும் கானாரியும் ஏத்தியரும் கிர்காசியம் ஏவரும் எபோசியும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவரை நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். எமோரியன் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தால் உங்கள் வில்லினாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பி அவைகளை அவர்கள் உங்கள் முன்னின்று துரத்தி விட்டது. இப்போ சொல்லுங்க, இருக்குதுல நல்ல கோணிகள் 31 ராஜாக்கள் இருக்கா. இருக்குல கிரேட் கிங் எம்மோர் ராஜா, சீக்கனும் பாசம் ஓக்கணும். அவங்க தான் பெரியவங்க, அவங்க கட்டில் பெருசு, பயங்கரமானவங்க. நீ அவங்கள ஜெயிச்சுன்னு நினைக்கிறியே, நீ சண்டை போட்டு ஜெயிச்சியா? உன் பட்டயத்தால் ஜெயிச்சிங்களா? உங்கள் வில்லினா ஜெயிச்சிங்களா? அற்பமாய் காணப்படுறத பற்றியா குளவி? அவங்கள வச்சு தான் ஜெயிச்சேன். வெற்றி உனதல்ல, நான் தான் உனக்கு வெற்றி கொடுத்தேன். கரெக்டாக சொல்ல ஹல்லேலூயா. இப்போ அவங்க சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த தேசத்தில் கர்த்தர் சொன்ன நல்வார்த்தை, யாரால இந்த நல்வார்த்தை கிடைச்சது? சில வசனங்களை பார்ப்போம். தேவ சித்தமானால் வாசிங்கள் பார்க்கலாம். உபாகமம் புத்தகம் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தாரு. 7ஆம் அதிகாரத்தை திறந்து வைத்துக்கொண்டு நான் வாசிக்கிறேன். 7 சிம்பிளாக போனால் புரியும். நான் 7 அவங்க இதை மோசே தன் மரண நாளிலே ஒரே நாள் எழுதுனது உபாகமம். இந்த என்னாகம், லேவியரம், யாத்திராகம் எழுதுனதா சிம்பிள் ஷார்ட்டாக உபாகமம். அந்த ஷார்ட் டியூட்டரானமியில் எழுதியிருக்குது. அது அர்த்தம் என்ன? கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார் நடந்து வந்ததை. அது சொல்றார் 7 சகல ஜனங்கள் நீங்கள் திரட்சியான ஜனம் என்றும் கர்த்தர் உங்கள் பேர் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களும் கொஞ்சமா இருந்திருக்கு. நீங்க பெரிய ஆளு சொல்லி கர்த்தர் உங்களை அன்பு வச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கல. உலகம் என்ன பண்ணோம்? பெரிய ஆளு வச்சு தெரிஞ்சுக்கிறோம். நீங்க ரொம்ப பெரிய கூட்டம், ரொம்ப நல்லவங்க, அதனால கர்த்தர் மேல அன்பு வைக்கல. நீங்க யாரு? கர்த்தர் உங்களை அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும். என்னதுங்க? கர்த்தர் பலத்துக்கினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைதன வீடு எகிப்து இருந்தால் அதன் ராஜாவான பார்வோனின் கைன்று உங்களை மீட்டெடுத்தார். பாருங்க. இப்போ 9 நான் வாசிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் உபகாம். ஒரு 2-3 வசந்த வசனம் அடுத்து நான் ஃபாஸ்டாக 9ஆம் அதிகாரம் 4. உன் தேவனைய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில், கானானிய துரத்துகையில் நீ உன் இருதயத்தில் கவனிங்க. இப்போ சொல்ல நான் இதுதான் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் வர ஆசீர்வாதம், நம் வாழ்க்கையில் வர வாழ்க்கை சமாதானம், கடவுள் வாழ்க்கையில் இளைப்பாடுதல், கர்த்தர் கொடுக்க பிள்ளைங்க, கர்த்தர் கூட வாழ்க்கை, கர்த்தர் கூட ஆரோக்கியம், அதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்த சொல்லித்தரது நம்ம வார்த்தை. நான் ஏன் சொல்லும் போது இன்னும் இவர் இப்படி சொல்கிறாரு என்ன சரி நினைக்கலாம், ஆனால் உங்களுக்கு புரியாது. நீதி பைபிளை படிச்சுட்டு நான் பைபிளை புரியுது. அதான் சொல்கிறேன். பைபிள் சொல்லுது, உன் இதயத்தில் என் நீதி நிமித்தம் சுருந்து கொள்ளும்படி கர்த்தர் அழைத்து வந்தார் என்று சொல்லாத. இப்போ எப்படி சொல்லணும்? எரிகோ பக்கத்தில் 2 ராஜாக்கள் 3 ராஜா ஜெயிச்சுட்டு நிற்கும் போது மோசே மறிக்க போறார். உன்னை அழைச்சிட்டு வந்தார் பத்தியா?
பைபிள் சொல்லுது கர்த்தர் உனக்கு முன்பா துரத்துவார். நீ உன் இருதயத்தில் என்ன சொல்லக்கூடாதுன்னா என் நீதியா நான் ரொம்ப உத்தமன். கவனிங்கள், உங்களுக்கு கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்காரு, உங்கள் வாழ்க்கை எவ்வளோ மாற்றிருக்காரு, இன்னும் மாற்றுவார், இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் பலுகு இங்கே பெருகணும். நீங்கள் சொல்லக்கூடாது நான் ரொம்ப நல்லவன், நான் கர்த்தர் உண்மையாக இருந்தேன், நீதியாக இருந்தேன், அதனால் ஆசீர்வாதம் சொல்லாதீங்க. அதை விழுதுருக்கு. இவையெல்லாம் நான் வாழ்வதற்கு, உண்மையாக இருப்பதற்கு, நீதியாக நடப்பதற்கு அவர் எனக்கு உதவி செய்தார், கிருபை பாராட்டினார் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் சொல்லணும். அதுதான் நம்ம கொஞ்சம் வந்து நம்ம வேற மாதிரி போயிடும். நம்ம மெஷர் பண்ணுறோம். பக்கத்தில் பைபிள் சொல்லுது நீதியும் சூழ்ந்து கர்த்தர் என்னை அழைத்து வந்த சொல்லாயக அந்த ஜாதிகள் ஆகும்போது கர்த்தர் உண்பா துரத்தினார். 5 உன் நீதி நிமித்தம் உன் இருதயத்தின் உத்தம் நிமித்தம் நீ அவர்கள் தேசம் சுதந்திரிக்கும்படி பிரவேசித்ததில்லை. இப்போ சொல்லுங்க, அவங்க இஸ்ரேல் மக்கள் உள்ள போகும்போது என்ன சொல்லணும்? உன் நீதி நிமித்தம் உன் இருதயத்தினுடைய உத்தம நிமித்தம் நீ இந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி பேசலை. அந்த ஜாதியுடைய ஆகாம் நிமித்தம் ஒன்று அவங்க சேர்ந்த அக்கிரமம் நிமித்தம். எங்கே நான் சொல்கிறேன் மறுபடியும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்னும் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆண்டு சொன்ன வார்த்தை நிறைவேற்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்னாடி துரத்தி விடுகிறார். அங்கே படிச்சல கர்த்தர் சொல்லி நல்ல வார்த்தை யாருக்கு? உன் பிதாக்களிட்ட ஆணை. யாருக்காக? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் சொன்னாரு. என்ன பண்ணுவேன்? நான் இந்த காந்தசத்தை தருவேன். இங்க என்ன சொல்றதுன்னா பைபிள் சொல்றது சுதந்திரிப்பதில் அந்த ஜாதியில 2 அந்த ஜாதியில ஆகாயம் நிமித்தம் அங்க சொல்றாரு. நல்ல கவனிங்கள், கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கு மாறாது. அந்த தரிசனத்தை சொல்றாரு ஆதியாகமம் 15. இந்த எமோருடைய பாவம் இன்னும் நிவர்த்தி ஆகல. 400 வருஷத்துக்கு பிறகு அப்படின்னு எமோரிய ஒரு பாவம் ஒரு லெவலுக்கு போகணும். அந்த ஜனத்தோட ஆகாமியம் ஒரு முடிவுக்கு வரும்போது தான் அவர் 400 வருஷத்துக்கு பிறகு என்ன பண்றாரு? நடக்கும்னு சொல்றாரு பைபிள். ஆனால் இந்த இஸ்ரேல் மக்களோட தவறு 70 வருஷம் அதிகமாயிடுச்சு. 400 வருஷத்துல இந்த ஜாதி 70 வருஷம் முன்னாடி அழிஞ்சிட்டு இருக்கணும். எத்தனை வருஷம் முன்னாடி? இவங்களுடைய கெப்பாசிட்டி 400 இயர்ஸ் தான். ஏன்னா ஒருத்தன் பாவம் செய்யறான்னு வைங்களேன், அந்த பாவத்தை நிவர்த்தி கர்த்தருக்கு தெரியும், அது மேலே போய் எட்டணும். நல்லா கவனிங்களே, இன்னைக்கு சில ஊர் வந்து அழியுது, தண்ணியில் அழியுது, அக்கிரமத்தில் அழியுது. இந்தியாவில் சில ஊர் அழியுதுன்னா அங்கே அக்கிரமம் நிறைவு ஆகும் ஒரு லெவலுக்கு போகும்போது கர்த்தர் அழிச்சிடாரு. பைபிள் சோத்தோம் குமராடைய கூக்குரல சமுத்திரம் வந்து எட்டினது. நியாய தீர்ப்பு கர்த்தர் நீதியாக செய்வார். ஒரு தேசத்தை அழிக்கிறனால கூட கர்த்தர் உடனே செஞ்சிட மாட்டார். அதில் இருக்க குழந்தைங்க மேலே, அது மேலே ஆடு மாடு மேலே கூட கர்த்தர் பிதறுவார். மாட்டுக்காக கர்த்தர் கழுவப்படாராம். நம்ம நினச்சிடும் கர்த்தர் ஒரு தேசம் அழிதுன்னா அந்த குற்றம் ஆகாம மேலே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லு. அவருடைய அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன், அவர் படித்தா உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 16 4ஆம் தலைமை அவர்களை இவ்விடத்து திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எம்முடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகலை. அப்போ 4ஆம் தலைமை திரும்ப நிறைவாகும் போது தான் எமோரியருக்கு அழிவு. 4ஆம் தலைமை பைபிள் சொல்லுது. அதனால தான் தேவன் சொன்ன 4 வருஷம் அதுக்கு டைம் கொடுத்தா. எத்தனை வருஷம்? 400 இயர்ஸ். அது ரைட்டுங்களா? இப்போ என்ன ஆகி போச்சுன்னா 70 வருஷம் அதிகமாகிடுச்சு. 30 + 40 70 470 + 7 477 வருஷம் ஆகி போச்சு. கர்த்தர் திட்டம் யுத்தம் ஒரு 7 வருஷம். காரணம் யாரு? இஸ்ரேல் மக்கள். ஆனால் இப்போ கூட இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்ல முடியும்னா, இந்த கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை நல்வார்த்தையும் என்ன பண்ணல, அவர் வாயில சொன்னதை கையில் நிறைவேற்றினார்னா அவங்க சொல்லுவாரு நான் நல்லவன் சொல்லக்கூடாது. பைபிள் சொல்லுது. நான் சொல்றது புரியுதுங்களா? வடிக்கலாம். அது கர்த்தர் ஆகாயம் நிமித்தம் கர்த்தர் எதை திட்டமிட்டாரோ, நேற்றுன்னு திட்டமிட்டாரோ, அது ஒரு காலம் வரும்போது ஒரு பக்கம் அவருடைய பாவம், மறுபக்கம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்று சொன்ன வார்த்தை நிறைவேற்றும்படியா. பத்தாம் அதிகாரம் உபாகமம் நான் வாசிக்கிறேன் 13. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பெல்லாம் அவருடைய கட்டளையெல்லாம் உனக்கு நன்மை உண்டாமல் கை கொள்ளவேன் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனை கர்த்தருடைய கேட்கிறேன். இதோ வானாதி வானங்களும் பூமி அதில் யாவும் உன் தேவனை கர்த்தருடையவர்கள். கவனிங்கள். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு, மறுபடியும் சொல்கிறேன், அன்பு கூறும் பொருட்டு அவள் மேல் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவளை சந்ததியாக உங்களை இந்நாள் இருக்கிறபடி சகல ஜாதிக்குள்ளே தமக்கென்று தெரிந்து கொண்டார். சொல்லிட்டு ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரையை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தேலை விருத்த சேதம் பண்ணுங்கள். இப்போ சொல்லுங்க, தேசத்துக்குள்ள வந்து கூட இவர்களால் கர்த்தர் தேசத்தை கொடுத்து நல்வார்த்தை நிறைவேற்றினாரா, இல்லை அவங்க பிதாக்களுக்கு ஆணையிட்டது நிறைவேற்றினாரா? எஸ். சில நேரங்களில் அவர் சொன்னதை செய்யும்படியா. அதனால என்ன பண்ண அந்த மக்களை என்ன சொன்னா, நீ யுத்தம் செய்து ஜெயிக்க வேணாம், நீ சும்மா நில்லு, ஆனால் தேசத்தில் நீ சந்தோஷமா வாழணும்னா பைபிள் சொல்லுது உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். சில நேரங்களில் மறுபடியும் சொல்லிடுறேன், நமக்கு கொடுக்கப்பட்ட நல்வார்த்தை வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நமக்கு உள்ள மாற்றம் தேவை. உனக்கு சொல்லப்பட்ட நல்வார்த்தை நிறைவேறணும்னா நமக்கு உள்ள மாற்றம் தேவை. வெளியே மாற்றத்தை தான் நம்ம விரும்புகிறோம்,
அது வேணும், இது வேணும், அது அநேகருடைய வாழ்க்கை வெளியே மாற்ற வேணும். உலகத்தின் ஆசீர்வாதம், உலகத்தின் ஐஸ்வர்யம் வெளியே மாற்றத்திற்காக உள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், அது இருளாக்கிறோம். கவனிங்கள், உள்ளே எவ்வளோ நம்ம சுத்தமாக்குறோமோ வெளியே நம்ம வாழ்க்கை மாறுதல் உண்டாக்கும். எவ்வளோ வெளியே மாத்திரம் வேணும்னு நினைக்கிறோமோ உள்ள சுத்தம் இல்லாமல் போயிடும். ஏன்னா இந்த உலகத்தை நம்ம எவ்வளோ சேமித்தாலும், எவ்வளோ சம்பாதிச்சாலும், எவ்வளோ சுதந்திரித்தாலும், எவ்வளோ சவதரித்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அது நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வராது. அது நமக்கு சமாதானத்தை கொடுக்காது. அது நமக்கு ஆரோக்கியம் கொடுக்காது. அது கர்த்தருக்கு கொண்டு போக முடியாது. ஆனால் நம்ம உள்ளான மாற்றம் தாழ்த்தி இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார், இதெல்லாம் எந்தில்லை, இந்த தேசத்தில் எந்தில்லை, இந்த வாழ்க்கை எந்தில்லை, இந்த பிள்ளைங்க எந்தில்லை, இப்போ போட்டிருக்க ட்ரெஸ் எந்தில்லை, இந்த வாழ்க்கை ஜீவன் எந்தில்லை, எனக்குள்ள உயிரே எந்தில்லை, அவர் தான் என் நாட்கள் என் மாதம் அவர் கரத்தில் குடிச்சிக்காரு, என் காலம் அவர் கரத்தில் இது நம்ம சொல்லி வாழணும்னா அதான் வாழ்க்கை. நம்ம ஆரோக்கியத்தை எழுந்து நிற்கிறோம்பா. நான் ஓடுவேன், நிற்பேன், நடப்பேன், அடிப்பேன், கொடுப்பேன், அந்த தைரியம் தான். அதனால தான் இப்படி வாழ்னாதான் நம்ம ஒரு ஆவிக்குரிய வாழ முடியும். இஸ்ரேல் மக்கள் என்றைக்குமே நான் யுத்தம் செஞ்சேன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் நிறைவேற்றல. அவர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமானால் பைபிள் சொல்லுது நமக்கு உள்ளான மாற்றம் தேவை. இங்கே என்ன அப்படி சொல்லுதுன்னா, இவங்க அவ்வளோ பேர் உள்ளே போவதற்கு காரணமே தேவன் சொல்லிட்டார், நீங்கள் ரொம்ப நல்லவங்க கிடையாது, உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நான் சத்தியம் பண்ணி சொன்னேன், அதற்காக தான் உங்களுக்கு கொடுத்தேன். இப்போ நான் சொல்லி முடிக்கலாம். சிம்பிள். அன்றைக்கு இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு இடத்தை கொடுப்பதற்கு அவர் சத்தியம் பண்ணதை அதில் கர்த்தர் உண்மையாக இருந்தார். கவனிகள், இந்த இடத்துல கொண்டு போனால் யார்கிட்ட உண்மையாக இருந்தார்? அந்த 3 பேரை சொன்னார். 1 22ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு, 2 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கிட்ட சொல்லியிருக்கார், 2 35ஆம் அதிகாரத்தில் யாக்கோபில் சொல்லியிருக்கார், 22 ஈசாக்கை பலியிடும் போது சுதந்திரத்துக் கொள்வார்கள், 26 இன்னும் தகப்பனிட்டு ஆணையை நிறைவேற்றுவேன் என்று கேராரில் ஈசாக் டைரெக்டாக பேசினார். 35 கர்த்தர் ஆசீர்வதித்து யாக்கோபை ஆசீர்வதித்து உன் தேசத்தை சுதந்திரிப்பார்கள் உன் சந்ததியும் சொல்லிட்டு, பின்பு 46ஆம் அதிகாரத்தில் திரும்பி வருவாய் என்று சொல்லி கர்த்தர் யாக்கோபுக்கு சத்தியம் இந்த 3 பேர்கிட்ட சொன்னது அதே எகிப்துலேருந்து மோசே சொல்கிறார், நான் ஆபிரகாம் ஈசாக் ஆகிட்டு ஆணையை நிறைவேற்றணும், அதனால் இப்போ எகிப்து மக்கள் என்ன பண்ணுவா, கொண்டு வா என்று சொன்னாங்க. நல்ல கவனிங்கள், இந்த 3 பேர்கிட்ட கர்த்தர் பண்ண சத்தியத்தை நிமித்தம், 3 பேருடைய வாழ்க்கை நிமித்தம் தான் இன்னைக்கு யாருக்கு இடம் கிடைச்சது. இப்போ இவங்க பிதாக்கள் யாரு? இஸ்ரேல் மக்களுக்கு யாருன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. தான் இயேசு கிறிஸ்து எங்களை பிதாக்களாகி ஆபிரகாம் காட்டு நீ பெரியவனா, அங்கே ஆபிரகாம் காட்டு பெரியவனா காட்டாங்க அவங்க. அதே நான் சொல்லி முடிக்கிறேன். அன்றைக்கு அந்த இஸ்ரேல் மக்கள் யாரை பிதாக்கள் சொல்லுவாங்க முடிக்கலாம். இன்னைக்கு நான் காந்த செருப்பது யாரா சொல்லுவாங்க? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு சொல்லுவாங்க. யோசே ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாரு. ஆனால் அது இஸ்ரேல் மக்கள் யாரை சொல்ல முடியாதுன்னா, கர்த்தர் எங்கள் பிதா, கர்த்தர் எங்கள் அப்பா, அவர்களால் நாங்கள் சுதந்திரிச்சோன்னு சொல்லவே முடியாது. இதான் விஷயம். நல்லா கவனிங்கள், நல்லா தெரிஞ்சுங்க. இதை நான் சுதந்திரிச்சோம், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தது. யார் மூலம் கொடுத்தாரு? இதான் சொல்லுங்க, யார் மூலம் இது கிடைச்சது? எங்கள் பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. அப்படியே சொல்ல முடியும். இப்போ நீங்கள் நானும் நமக்கு ஒரு சாதாரண உலக சுதந்திரத்தை கொடுப்பதற்கு ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. இப்போ இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் யார் மூலமாக கிடைச்சிங்க அது சொல்லுங்க. வாட் எ பிரிவிலேஜ். இப்போ சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு கிடைச்ச இந்த இலவசமான கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்மெல்லாம் நம்ம தாத்தா பாட்டிலாம் விக்கிரத்தின் அடிமை. எங்கள் அப்பா தாத்தாக்கெல்லாம் ஏசு என்ற வார்த்தை வாயில் வந்திருக்காது. வேதம் என்பது தெரிஞ்சிருக்கா, சத்தியம் என்பது தெரிஞ்சிருக்கா, ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. கேட்டிருக்க மாட்டாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க, வாழ்நாளில் பார்த்துருக்க மாட்டாங்க. மூர்ப்பிதாக்கு ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்களா? யாருமே அறியாத ஜாதியிலேருந்து நம்ம சத்தியத்தை கேட்டு அறிஞ்சி, அவர் அறியாதவரை நம்ம ஜாதியில் அறியாதவர் நம்ம தொழுது கொண்டு அவர் மூலம் ரட்சிப்பட்டு வந்துட்டோமே. இதுக்கெல்லாம் யார் காரணம்? கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கை தானே என் வாழ்க்கை நிறைவேற்றல. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அது யார் தெரியுமா? நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. என் பிதா அவர். எந்த இஸ்ரேல் மக்கள் பரிசுத்த 66 புத்தகத்தில் 39 அதில் கர்த்தாவே என் பிதா, அப்பா பிதா கூப்பிட புத்திர சுவிகாரத்தினால் எந்த லேவியனுக்கும் கிடைக்கல, எந்த யூதனுக்கு கிடைக்கலையா? இன்றைக்கு தான் தேவன் நமக்கு அடிமைதனத்தின் ஆவியை கொடுக்காமல் அப்பா பிதாவை கூப்பிட புத்தி சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தார்.
தேவன் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்தார். அப்பா பிதாவை கூப்பிட்டு பிதாவை ஏற்றுக்கோ, அவர் நம்ம குமாரனாக ஏற்றுக்கொண்டார் என்று நமக்கு தான் கொடுக்கப்பட்டது. இப்ப சொல்லுங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் மக்கள் சண்டை போடாம ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு போறலானால் உனக்கு எப்படி கர்த்தர், உனக்கு எனக்கு எந்த மூலமா, யாரு மூலம், நம்ம யார் சொல்லுவோம்? இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? சராசரி மனுஷன் கிட்ட ஆணைய கர்த்தர் நிறைவேற்றுவாரானால் எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை, எனக்கு கிடைச்ச சுதந்திரம், எனக்கு கிடைக்க போற நித்திய ஜீவன் யார் மூலம் கிடைக்க போகுதுன்னா என்னால் அல்ல, எனக்காக ஒருத்தர் மரித்து உயிர் தொழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள். சொல்லாமா ஹல்லேலூயா. அவர்தான் அந்த மனுஷனுக்காக அவங்களுக்கு கிடைச்சதுன்னா தேவகுமாரா இயேசு கிறிஸ்துக்கு நமக்கு முன்பாக இருக்கிறார். அவர் தான் எனக்கு அப்பா, அவருக்கு தான் அவர்கிட்ட ஆணை, அவருக்கு தான். ஏன்னா அவர்கிட்ட ஆணை இது எது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் ஜனத்துக்கு தருவேன். அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு பிதா ஆணையிட்டார். எங்க பார்க்கலாமா? 53ஆம் அதிகாரத்தை பிரிச்சு வச்சுட்டு நாம் ஜெபிப்போம். அதனால சொல்றேன், என்ன சொல்லி ஒரு அப்பா தம் புள்ளை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வரப்போற நாள்ல பார்க்கலாம். 53 ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 11-12 வாசிங்கள். அதுதான் கண்டு திருத்தி அவர் வாசிங்க தம்பி. கொள்ளுக்கொள்வார், மரணத்தில் ஊற்றி. கவுனிங்க தம்பி, அந்த இடத்துல அநேகருடைய பாவனை. இப்ப நீ யார் எப்படி படிப்பத? என் பாவத்தை சுமந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அது அல்லேலூயா. கூடிய அநேகர் பாவம், அநேகரோட ரட்சிப்பு வரல. என்னுடைய பாவங்களை அக்கிரமக்காரர் ஒருவர் என்ன அநேக பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்கு வேண்டிக் கொண்டு அநேகர் அவருக்கு பங்காக கொடுப்பேன். சொல்லுங்க, இப்ப அவருக்கு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பங்கு யாரு? அதான் விஷயம். ரைட் அஜய், அதான் சொல்றேன். இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்க கவலைட்டிருப்பீர்கள், ஆனால் அதுக்கு தான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த வாழ்க்கை யார் கொடுத்தது? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால். இப்போ அவர் கிறிஸ்துவின் வாழ்க்கை நிமித்தம், அவர் தியாக நிமித்தம் அநேகர் கொள்ளை பொருளாக தேவன் கருத்து, நான் யார் தெரியுமா? கிறிஸ்துவின் கொள்ளை பொருளாக அவருக்கு கிடைக்கப்பட்ட ஈவு நான். அவர் சொல்றேன், எனக்கு கொள்ளை பொருள், ஒருத்தர் கொள்ளை சண்டை போட்டு ஜெயிச்சா நான் கொள்ளை பொருள், சண்டை போட்டு ஜெயிக்கும் கொள்ளை பொருள் எடுத்துப்பாங்க. இயேசு கிறிஸ்து ஜெயிச்சார் பத்தியா? கொள்ளை பொருள் யாரையா? அவருடைய சொல்லை பொருள் நான் தான். நான் நல்லவன் சொல்லி கர்த்தர் தெரிஞ்சுக்கொள்ளல, கர்த்தர் நம்ம மேல் வைத்த அன்பு இரக்கத்தை இந்த கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தருக்கு சித்தமான அப்படின்னா கர்த்தரோட ஈவா இருக்குமா? உன்னை குறித்து என்னை குறித்து திட்டாகுது ஐயா. இப்போ வச்சிருக்க திட்டம் மாத்தம். இந்த ஆகஸ்ட் மாசம் என்னையா செய்யணும்? வரப்போறோம் 5 மாசம் 4 மாசம் கடந்து போக போறோம். இந்த 5 மாசம் இருக்கு. இன்னும் இந்த 5 மாசத்துக்கு நம்ம கர்த்தர் உன்னை கொடுத்து ஒரு திட்டம் இருக்கு. உபவாசம் பண்ணியோ, ஜெபம் பண்ணியோ, போராடியோ, நான் உன் கொள்ளை பொருள் ஆண்டவரே, நான் நீ என்னை கொள்ளை பொருளா நீங்க பங்கிட்டீங்க ஆண்டவரே. என்னை குறித்து என்ன திட்டமோ அதை உன் கர்த்தரால் செய்து முடிங்க காட்டுங்க. கர்த்தர் வழி காட்டுவார் பாரு. இது வரைக்கும் நம்ம எங்க போயிட்டோம்? ப்ளீஸ் என் கண்ணை திறங்க ஆண்டவரே. ஆபிரகாம், ஈசாக்கு இட்ட ஆணையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனால் உன்மேல் கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். உன்னை குறித்து ரட்சிப்பை கர்த்தர் உருவாக்கிட்டு கொடுத்துட்டார். ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. ரைட்டா? அவர் வாக்கினால் எதை சொன்னாரோ அதை கரெக்டினால் ரட்சிப்பை உனக்கு இலவசமாக கொடுத்துட்டாரு. ரட்சிப்பை கொடுத்த உனக்கு நல்ல ஒரு திட்டங்குது. அது என்னன்னு நீங்களும் கர்த்தர் அறியணும். இந்த மாதம் அறிய முடியும். வயசாயிடுச்சுன்னு நினைக்காதீங்கம்மா, உங்க மேல் திட்டங்குது. வாலிப பெண்ணா இருக்குன்னு நினைக்காதீங்கம்மா, உங்க மேல் திட்டமா இருக்குது. வயசான அண்ணாலாம் யூஸ் பண்ணாங்க. வாலிப உல்தாவியோ நிறைய பேரும் கர்த்தர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மிடில் ஏஜ் இருக்கிற தெபரால் போன்ற மனுஷனை கர்த்தர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேவன் யூஸ் பண்ணுறதுக்கு கிழவன் கிழவி சின்ன பசங்க கிடையாது. யாரெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார்களோ அவரெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமா இருக்கிறாங்க. கரெக்ட் சொல்ல மலை சொல்லுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.